ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tamilwordpress. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்ல செக்அவுட் பேஜ் எப்படி வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இந்த ஃபங்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற பிளகின் வந்து பிரீமியம் வெர்ஷன் தான். நம்ம அதை எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இந்த பிரீமியம் வெர்ஷன் பிளகினும் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. நான் இப்போ அதை எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம வெப்சைட் வந்துட்டோம். இப்போ நான் ஷாப் பேஜ் ஓப்பன் பண்றேன். ஓகே, நமக்கு இந்த பிளகின் தான் வேணும். இந்த பிளகினை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த பிளகினோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வெப்சைட்டோட பேக்எண்ட் போய்க்கிறேன். ஓகே, நமக்கு பிளகினை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நான் டிஃபால்ட்டா எப்படி செக்அவுட் பேஜ் இருக்குன்னு ஒரு தடவை காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஆல்ரெடி கார்ட்ல ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் செக்அவுட் கொடுக்குறேன். இப்போ நீங்க செக்அவுட் பேஜ் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடுல நார்மலா கஸ்டமரோட டீடைல்ஸ் இருக்கு. ரைட் சைடுல வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இதுதான் நம்ம ப்ரொஃபஷனல் லுக்குக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ண போறோம். இப்போ நான் வெப்சைட்டோட பேக்எண்ட் போயிடுறேன். நான் இப்போ பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுக்குறேன். நான் அப்லோட் பிளகின் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நமக்கு பிளகின் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் இப்போ ஆக்டிவேட் பண்றேன். இப்போ நம்ம பிளகினோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். உங்களுக்கு பிளகின் எங்க இருக்குன்னு தெரியலனாலும் லெஃப்ட் சைடுல செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. அந்த செட்டிங்ஸ்ல லாஸ்டா இருக்கு. இப்போ நம்ம ஜெனரல் செட்டிங்ஸை முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நீங்க எனபிள் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை செக்அவுட் பேஜில் யூஸ் பண்ணுமாங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. நான் எனபிள் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இதில் ரெக்கமெண்ட் இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியக்கூடிய ஆப்ஷனாக தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷனாக இருக்கு. ப்ளஸ் ஆர்டர் நோட்டீஸ் இருக்கு. ப்ளஸ் எனபிள் கூப்பன் கோட் லிங்க் இருக்கு. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ வேணான்னா நீங்க அதை வந்து டிசேபிள் பண்ணிடலாம். இப்போ நான் சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ கார்ட் எடிட்டிங் இருக்கு. அதை நீங்க எனபிள் பண்றதுனா பண்ணிடுங்க. இதுல நான் இப்போ எதுவுமே நான் இது பண்ணல. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து நார்மல் டிஃபால்ட்டா இருக்கிறதுனால நான் விட்டுட்டேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். இப்போ கார்ட் எடிட்டிங்கோட ஃபியூச்சர்ஸ் வந்து எனபிள் பண்றீங்களா, டிசேபிள் பண்றீங்களாங்கிற மாதிரி ஆப்ஷன் தான். இதெல்லாம் உங்களுக்கு நார்மலா படிச்சா உங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிரும். ஏன்னா அதனால தான் நான் இதை வந்து ஏன்னா நான் இதை பத்தி தனியா எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு இன்னும் டைம் தான் போகும். ஏன்னா இது நார்மலா ஈஸியான ஆப்ஷன் தான் இது உங்களுக்கு. கார்ட் எடிட்டிங் இருக்கு, ஆர்டர் பே இருக்கு, ஒன் பேஜ் செக்அவுட் இருக்கு. ஒன் பேஜ் செக்அவுட்னா நார்மலா வந்து ஒரே பேஜ்லயே உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் அதிலேயே நீங்க டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து செக்அவுட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க தேங்க் யூ பேஜ் எனபிள் பண்றதுனா கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே டிஃபால்ட்டா விட்டுறேன். இப்போ நம்ம டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நீங்க டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டா ஒரு 4 டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க ப்ரிவ்யூ பார்க்கறதுனா கூட பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இது ஆக்டிவேட்ல இருக்கிற தீமே எனக்கு பிடிச்சது தான். அதனால நான் இதையே வச்சுக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிசைன் போயிடலாம். நீங்க எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் சேவ் சேஞ்சஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ இந்த இடத்துல உங்க லோகோ அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டர் டெஸ்ட் ஏதாவது கொடுக்கணும்னா கூட நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்து காமிக்கிறேன். ஓகே, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபாண்ட் ஸ்டைலு ப்ளஸ் கலர் செட்டிங்ஸ்லாம் மாத்திர ஆப்ஷன் இருக்கு. அதெல்லாம் நான் டிஃபால்ட்டாக விட்டுறேன். நான் சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன். இந்த கலர்லாம் உங்க வெப்சைட்டுக்கு நீங்க என்ன தீம் கலர் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த கலர்லாம் மாடிஃபை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்க இன்டெகிரேஷன் பார்த்துங்க.
இப்போ நம்ம எலிமெண்டரி ப்ரோ நம்ம யூஸ் பண்ணல, அதனால நம்ம அதை எனபிள் பண்ணிக்க வேணாம். செக் அவுட் ஃபீல்ட் எடிட்டர் வேணும்னா நீங்க இதை எனபிள் பண்ணிடுங்க. இப்போ நான் இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே விட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம லைசன்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நீங்க பிளகினை இன்ஸ்டால் பண்ணாவே உங்களுக்கு லைசன்ஸ் கீ எல்லாமே ஓகே ஆயிடும். அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் டூல்ஸ் பார்க்கலாம். ஓகே, இதில் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்லாம் எதுவும் இல்லை. அதனால நான் இதை டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஓகே, நமக்கு சப்போர்ட்ல எந்த சேஞ்சஸ் ஆப்ஷனும் இல்லை. அதனால நம்ம அதை ஃப்ரீயாக விட்டுறலாம். ரெக்கமெண்ட் பிளகின்ஸ்ல வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ற பிளகினை பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பிளகின் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம். சப்போஸ் யூஸ் பண்ணலனா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம ஜெனரல் செட்டிங்ஸ் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். நம்ம சிம்பிளா சொல்லணும்னா அவங்க என்னென்னலாம் ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மேக்ஸிமம் எனபிள் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு புரியலனா கூட நான் என்னென்ன ஆப்ஷன்லாம் எனபிள் பண்ணியிருக்கனோ அதை நீங்க எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நீங்களே ஒன் ஆர் டைம்ஸ் நீங்க டிசைன்ஸ் பிளஸ் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணும்போது உங்களுக்கே ஈஸியா புரிஞ்சிரும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல பார்க்கலாம். நான் ரீஃப்ரெஷ் குடுக்குறேன். லெஃப்ட் சைடுல வந்து கஸ்டமரோட ப்ரொஃபைல் இருக்கு. ரைட் சைடுல வந்து அதோட ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டர்ல என்ன ஆப்ஷன் குடுத்தோமோ அதோட கன்டென்ட் இருக்கு. பிளஸ் வந்து மேல டாப்ல நம்ம லோகோ குடுக்கறதுனா கூட நம்ம குடுத்துக்கலாம். இப்போ இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நம்ம ₹65க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்காக ரெடியா இருக்கோம். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னா, நமக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்க சான்ஸ் இருக்குங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எப்படி நமக்கு கொண்டு வரதுன்னு கூட நான் ஆல்ரெடி ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரீ ஷிப்பிங் எப்படி குடுக்குறதுன்னு. அந்த வீடியோ நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் இதுலயே. இப்போ நான் ரஃப்பா ஒரு டீடைல்ஸ் குடுத்துக்கிறேன். இப்போ நான் கன்டின்யூ ஷிப்பிங் குடுக்குறேன். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் கன்டின்யூ ஷிப்பிங் குடுத்த உடனே என்ன ஆப்ஷன் வந்திருக்குன்னா, நம்ம கான்டாக்ட் மெயில் அட்ரஸ் இருக்கு. பிளஸ் ஷிப்பிங் என்ன அட்ரஸ்ங்கிற மாரி ஆப்ஷனும் இருக்கு. இப்போ நம்ம ஷிப்பிங் அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுனா கூட இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஷிப்பிங் மெத்தட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, டெலிவரி சார்ஜ் எவ்வளோங்கிற மாரி ஆப்ஷனும் இருக்கு. இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் ஆப்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் போடுறதுனா கூட நம்ம இங்க போய்க்கலாம். இப்போ பேமெண்ட்க்கு நம்ம பண்றதுனா கூட கன்டின்யூ டூ பேமெண்ட் குடுக்கலாம். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த வெப்சைட்ல கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் தான் எனபிள் பண்ணியிருக்கேன். அதனால நமக்கு இந்த பேமெண்ட் மோட்ல கேஷ் ஆன் டெலிவரி காமிக்குது. இப்போ ஷிப்பிங் வந்து சேம் அட்ரஸா இல்ல டிஃபரண்ட் அட்ரஸான்னு இருக்கு. நீங்க அத குடுத்துட்டு கம்ப்ளீட் ஆர்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட்ல ஈஸியா ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ நமக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 ஸ்டெப்பா ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கு. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வெப்சைட்ட ப்ரொஃபஷனலா வச்சிருக்கோமோ, அந்த அளவுக்கு வந்து கஸ்டமருக்கு பார்க்கும்போது நீட்டா தெரியும். இப்ப நம்ம வெப்சைட்டையே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா நீட்டா இல்லாம ஒரு லுக்கும் வந்து அந்த அளவுக்கு கரெக்ட்டா இல்லாம நீங்க பாட்டு வச்சிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ற ஒரு மைண்ட் செட்டே வராது. அவங்க உள்ள வந்து பார்க்கும்போதே வெப்சைட்டோட டிசைன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேட் ஆயிடக்கூடாது. அந்த மாரி நீங்களும் வந்து ப்ரொஃபஷனலா பார்த்துக்கங்க. மேக்ஸிமம் வந்து நீங்க பிரீமியம் பிளகின் யூஸ் பண்ணாலும் சரிதான், ஃப்ரீ பிளகின் யூஸ் பண்ணாலும் சரிதான். உங்க லுக்க வந்து ப்ரொஃபஷனலா வச்சுட்டு நீங்க ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லணும்னா, பிரீமியம் தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ யூஸ் பண்றீங்கன்னா, இன்னும் நெறையவே சான்ஸ் இருக்கு. உங்க வெப்சைட் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா காமிக்கிறதுக்கு. அதுக்காக தான் மேக்ஸிமம் நெறைய பேர் பிரீமியம் தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீ வெர்ஷன்ஸ்லயே நெறைய தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் இருக்கு. ஆனா, பிரீமியம் வெர்ஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதுல உள்ள ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கும். அதுக்காக தான் நெறைய பேர் பிரீமியம் வெர்ஷன்ஸே யூஸ் பண்றாங்க. ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கும்போதும் கூட. இந்த பிளகின் உங்களுக்கு வேணும்னா கூட நம்ம அபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. போயிட்டு நீங்க வந்து ஷாப் பேஜ்ல சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம பிளகின் அவைலபிளா இருக்கும். நீங்க இத பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹150 தான். நான் மேக்ஸிமம் எல்லா பிரீமியம் பிளகின்ஸும் உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்ல குடுக்கணுங்கிற மாரி ஆப்ஷன்ல தான் நான் குடுத்துட்டு இருக்கேன். நெறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த பிளகின்ஸ வந்து சிங்கிள் வெப்சைட் தான் யூஸ் பண்ணணுமா? இல்ல மல்டி வெப்சைட் யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு கேட்கறாங்க. இந்த பிளகின்ஸ் வந்து நீங்க மல்டி வெப்சைட் யூஸ் பண்ணலாம். தாராளமா யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த பிளகின்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அத கிளியர் பண்றேன். சப்போஸ் என்ன கான்டாக்ட் பண்ணா கூட நம்ம அபிஷியல் வெப்சைட் போயிட்டு நீங்க சாட் யூஸ் பண்ணி கூட என்ன கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.